அனைவருக்கும் வணக்கம். இன்று பிளாஸ்டிக் ஒயரில் எப்படி பூ செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூ செய்வதற்கு ஸ்கேலில் 3 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதை கையில் 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒயரை மடக்கி நல்லா கோர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி வயரை லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே உள்ள வயரை கோர்த்து டைட் பண்ணணும். அதை முன்னாடி கொண்டு வந்து உள்ளே கோர்த்து எடுக்கணும். திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே வயரை கோர்க்கணும். வயரை கோர்த்துட்டு அதை முன்னாடி கொண்டு வரணும். அப்படி 5 மொட்டு, இது மல்லிகை மொட்டு போகுது, 5 மொட்டு இந்த மாதிரி போடணும். அதுக்கு அடுத்து திருப்பி 2வது ரவுண்டு அந்த பூ மேலேயே நம்ம 2வது ரவுண்டு லூப் ஃபார்ம் பண்ணி போட்டுட்டு வரணும். அப்போ அந்த பூ நல்லா பெருசாக இருக்கும். ஒரு பூவில் சின்னதாக இருக்கும். 2வது லைன் போடுறப்ப ஓரளவு பெருசாக வந்துடும். நம்ம தேவைன்னா 3 ரவுண்டு கூட போட்டுக்கலாம். இந்த பூவுக்கு 2 ரவுண்டு போடுறேன். லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே வயரை கோர்த்து டைட் பண்ணணும். அதை முன்னாடி மடித்து கொண்டு வந்து திருப்பி அடுத்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே வயரை கோர்த்தோமாக்க நம்மளுக்கு ஒரு அந்த மாதிரி எல்லா பூக்களையும் நம்மளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பூக்கள் போட்டு வச்சுக்கணும். நான் ஒரு 50 பூக்கிட்ட போட்டு வச்சுருக்கேன். அதில் வயரு இதே மாதிரி ஒரு 3 அடியில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் 4 சாண்டல் கலர் பூவை கோர்க்கணும். அதற்கடுத்து ரெட் கலரில் 4 பூ கோர்க்கணும். 4 பூ கோர்க்கணும். அடுத்து சாண்டல் கலர், இப்படி மாறி மாறி ஒவ்வொரு பக்கமும் கோர்த்துக்கிறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடையும் கோர்த்துக்கிட்டே வரணும். 4 சாண்டல், 4 ரெட்டு, இந்த மாதிரி மாறி மாறி கோர்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்த சைடும் 3 ஸ்கேலில் 3 அடி கட் பண்ணி அடுத்த வயரில் இந்த மாதிரி சாண்டல் கலரில் 4, ரெட் கலரில் 4, அந்த மாதிரி மாறி மாறி கோர்த்து 2 சைடு மாலையும் ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ நான் ஒரு சைடு கோர்த்துருக்குறேன். இன்னொரு சைடு ஆல்ரெடி நான் கோர்த்து வச்சுருக்கிறேன். இது ஒரு சைடு. ஒரு சைடு இது ரெண்டையும் நம்ம கீழே நல்லா ஒரு நாட் போட்டுக்கிறணும். நாட் போட்டு மீத வயர் இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கடுத்து கீழே குஞ்சம் வைக்கணும். அதுக்கு நான் 2 ஒவ்வொரு குஞ்சத்துக்கும் 5 பூ கோர்த்துருக்குறேன். 2 குஞ்சம் போட்டுடலான்ட்டு 2 இது கோர்த்து வச்சுருக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து குஞ்சம் அதில் கீழேயே ரெடி பண்ணணும். நாட் போட்ட இடத்துல அந்த குஞ்சத்தை முடிச்சு விடணும். இதில் ஒவ்வொன்றிலையும் 5 கோர்த்துருக்குறேன். வேறு கலராக இருக்கட்டும்ன்ட்டு எல்லோ, க்ரீன் அந்த இது எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த 2 சைடும் இந்த 2 குஞ்சத்தையும் நல்லா நான் முடிச்சு போட்டுறணும்.
கொஞ்சம் இன்னும் நீளமாக வேணும்னா நீளமாக கோர்த்துக்கலாம். கோர்த்து நல்லா மீதம் உள்ள வயரை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இதோட எக்ஸ்ட்ரா பெரிய மாலையாக வேணும்னா இன்னும் ஒரு 60 70 பூக்கள் கூட பின்னி வச்சுக்கலாம். நான் ஒரு 50 கிட்ட போட்டு வச்சுருக்கேன். இந்த மாலை இந்த அளவுக்கு போதுன்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இது எனக்கு போதுமான அளவு வந்துச்சு. முடிச்சு போட்டு மீதம் உள்ள வயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு மேலேயும் அதே மாதிரி ஒரு பேசிக் நாட்டோ அல்லது முடிச்சோ போட்டு மீதமுள்ள வயரை கட் பண்ணி விட்டுறணும். ஈஸி அண்டு சிம்பிள் மாலை எல்லோரும் போட்டு பழகிக்கோங்க.